பெருந்தலைவர் திரு காமராஜர் ஐயா அவர்களின் வழியில் நானிலம் போற்றும் நல்லாட்சி செய்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு சமரசமற்ற தேசியவாதி திரு சரத்குமார் அவர்கள் தனது தலைமையில் செயல்படும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடைய குடும்பம் பெரிதாகி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு தனித்துவம், குறிப்பாக ஒரு கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன். அன்னைக்கு இது போட்டா நம்ம கிளாப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கைகள். அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன், சினிமா துறையில மட்டுமில்ல, மனிதராம் 2024 நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் 50 ஆண்டுகள் நாம் பேசுவோம். 3வது முறையாக மோடி, 400 சீட்டை தாண்டி மோடி, அதிலே நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், அப்படிதான் ஆரம்பிச்சு. ஆனா அண்ணன் கிட்ட பேசுறீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியும். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு, நாட்டுக்கு என்ன லாபம். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை ஒரு வெற்றி பயணமாகும். நமது நாட்டின் ஒற்றுமைக்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு அந்த போதைப் பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும், அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி 2026 நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பில் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தன் தேகத்தை உறுதியுடன் வைத்திருப்பது முதல் வளமான வலிமையான தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிறது வரை தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் திரு சரத்குமார் அவர்களை தமிழக பாஜக சார்பாக வரவேற்கிறோம்.